ஸ்ரீ குருப்யோ நமஹா. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. நம்ம சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜாதகம் நம்மை கட்டுப்படுத்தல்ல, நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு ஊன்றுகோல். அந்த வகையில் நமது சேனலில் உங்களுக்காகவே வார ராசி பலன் பகுதியை தொகுத்து வழங்குகிறோம். இந்த வாரத்திற்கான 12 ராசிகளின் பலன்களை ஒவ்வொன்றும் தனித்தனியாக அடுத்தடுத்த காணொளிகளில் தொகுத்து வழங்குகிறோம். முதலில் மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரம் ஆரம்பம் சவால்களுடன் தொடங்கலாம். திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடைகள் தோன்றலாம். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் அவசியம். தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்க்கவும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். வணிகர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. புதிய முதலீடுகளை வார இறுதியில் செய்யலாம். உங்களுக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பொறுமை நற்பலன் தரும். முதியோருக்கு உஷ்ணம் சம்பந்தமான சிறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆலயம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் சிறப்பு. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த வாரம் நிதானம் மிக முக்கியமானதாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சிறு அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் பொருளாதாரத்தில் மிதமான வளர்ச்சி தொடரும். மாணவர்களுக்கு பாடங்களை மீண்டும் மீண்டும் படிப்பது நினைவாற்றலை அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு காதல் விஷயங்களில் சிறு விரிசல்கள் தோன்றலாம். பேசும்போது நிதானம் அவசியம். வணிகர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடலாம். பெண்களுக்கு ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். முதியோருக்கு ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை வழங்கும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 7 காலை வரை இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஆலயம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடுங்கள். ஸ்ரீரங்கம் தரிசனம் மிக சிறப்பு தரும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கடினமான பாடங்களையும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். போட்டிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. இளைஞர்களுக்கு அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வணிகர்களுக்கு லாபம் இருமடங்காக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பை வழங்குவார்கள். பெண்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். முதியோருக்கு ஆரோக்கியம் மேம்படும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 9 காலை முதல் மதியம் வரை இருப்பதால் வாகனங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஆலயம் புதன்கிழமை பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் சிறப்பு. கடக ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நிறைவேறும். தைரியமான முடிவுகள் வெற்றியை உண்டாக்கும். மாணவர்களுக்கு வெளிநாட்டில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். வணிகர்களுக்கு போட்டியாளர்களை விட முன்னிலை பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். முதியோருக்கு கால்களில் சிறு வலி ஏற்படலாம். சரியான ஓய்வு அவசியம். ஆலயம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். திருக்கடையூர் அபிராமி அம்மன் தரிசனம் சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வாரம் அரசு தொடர்பான காரியங்கள் சுலபமாக முடியும். தந்தை வழி சொத்து வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு ஆசிரியரின் வழிகாட்டுதல் வெற்றியை தரும்.
இளைஞர்களுக்கு சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணாக்காமல் கவனம் செலுத்துங்கள். வணிகர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. லாபம் சீராக இருக்கும். பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மனநிறைவை தரும். முதியோருக்கு கண் மற்றும் இதயம் தொடர்பான பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். சூரியனார் கோவில் தரிசனம் சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களே, இந்த வாரம் பேச்சில் நிதானம் மிக அவசியம். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆணவர்களுக்கு கவனம் சிதறலாம். யோகா செய்வது நல்ல பலன் தரும். இளைஞர்களுக்கு நண்பர்களுடன் வீண் அலைச்சலை தவிர்க்கவும். வணிகர்களுக்கு முதலீடுகளில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம். முதியோருக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உணவில் கட்டுப்பாடு அவசியம். ஆலயம் புதன்கிழமை விஷ்ணு சகஸ்திரநாமம் கேட்கவும். திருப்பதி தரிசனம் சிறப்பு. துலாம் ராசிக்காரர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கலை மற்றும் விளையாட்டில் சிறப்பாக விளங்குவீர்கள். இளைஞர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். பெண்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். முதியோருக்கு பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சி தருணங்கள். ஆலயம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். காஞ்சி காமாட்சி அம்மன் தரிசனம் சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வாரம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் கணிதத்தில் சிறந்து விளங்குவீர்கள். இளைஞர்களுக்கு திருமண தடை நீங்கும். சொத்து பிரச்சனைகள் தீரும். வணிகர்களுக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத்தில் லாபம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன உறுதி கூடும். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். முதியோருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆலயம் சனிக்கிழமை அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். திருச்செந்தூர் முருகன் தரிசனம் சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் மற்றவர்களுக்கு உதவி செய்து பாராட்டு பெறுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். இளைஞர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வணிகர்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிலில் லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். முதியோருக்கு உறவினர்கள் வருகையால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆலயம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றுங்கள். ஆலங்குடி தரிசனம் சிறப்பு. மகர ராசிக்காரர்களே, இந்த வாரம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் காரியங்கள் வெற்றியாகும். மாணவர்களுக்கு சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக படிக்கவும். இளைஞர்களுக்கு வாகனங்களில் வேகத்தை தவிர்க்கவும். வணிகர்களுக்கு பணியாளர்களால் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. பெண்களுக்கு சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை உயர்த்துவீர்கள். முதியோருக்கு மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஆலயம் சனிக்கிழமை அன்னதானம் செய்யுங்கள். திருநள்ளாறு சனி தரிசனம் சிறப்பு. கும்பராசிக்காரர்களே, இந்த வாரம் யோகமான வாரமாக அமையும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். புதிய நபர்கள் வாழ்க்கையில் நன்மை தருவார்கள். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி முயற்சிகளில் சாதகமான முடிவுகள். இளைஞர்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம்.
வணிகர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முன்னேற்றம். பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேரும், மதிப்பு உயரும். முதியோருக்கு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆலயம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுங்கள். பிள்ளையார்பட்டி தரிசனம் சிறப்பு. மீன ராசிக்காரர்களே, இந்த வாரம் சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் வழக்குகள் சாதகமாக முடியும். மன தெளிவு கிடைக்கும். மாணவர்களுக்கு மொழி பாடங்களில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இளைஞர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். வணிகர்களுக்கு புதிய கூட்டாண்மை முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். முதியோருக்கு பேர குழந்தைகளுக்காக நேரம் செலவிடுவீர்கள். ஆலயம் வியாழக்கிழமை பசுவிற்கு உணவு அளியுங்கள். காசி விஸ்வநாதர் தரிசனம் சிறப்பு. ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த வாரத்திற்கான உங்கள் ராசி பலன்களை கவனமாக கேட்டதற்கு நன்றி. நினைவில் கொள்ளுங்கள், ஜோதிடம் என்பது நம்மை பயமுறுத்துவதற்கானது அல்ல. நம் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு தெய்வீக அறிவு. இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம், வெற்றி எல்லாம் நிறைந்து கிடைக்க இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். நமது சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்த வார ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. வாழ்க வளமுடன். நன்றி.